உலக மக்கள்கிட்ட அன்பு அண்ட் வந்து நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எங்களோட அப்பா அம்மாவோட சுகநலத்தையுமே வந்து தீர்மானிக்கும். இப்போ மனசுக்குள்ளே அப்படியே 99% அப்செட்டும் கவலையாகவும் இருக்குது. எப்படா இதெல்லாம் முடிஞ்சு ஆள் வழியில் வருமன்ற மாதிரி இருக்குது. பழைய மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து என்ன ராமலிங்கம் அப்படி இருக்க கொஞ்சம் நாள் ஆலய காணம்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அப்போ பார்க்கணுன்றதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. அப்போ இப்போ என்ன இருக்குது மனநிலைமைகள்? மனநிலைமை ஒன்றுமில்லை. இப்போ ஒரு 5 மணி, ஒரு 5:10 சாடை ஒரு குத்தோளம் இல்லை டாக்டர், ஆள்கிட்ட வயசுக்கு அதை செய்ய இயலாது, வேறு ஸ்டெண்டு வைக்க இயலாதோ இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாதோன்னு கேட்க என்னையை கூப்பிட்டு டாக்டர் சொன்னார், இது வந்தாப்பா இந்த அடைப்பெல்லாம் 90-95% அடைப்பு இருக்குது, எவ்வளோ கூடிய சீக்கிரம் செய்யலுமோ நீங்கள் செஞ்சீங்களென்றால் நல்லம் அப்படின்ட்டு வந்து இப்போ உலகம் வந்தாங்கள் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஸ்பத்திரின்னா கூட என்னென்னு தெரியாமல் வந்துட்டேன் தானே, பிரச்சனை இல்லை. அதன் மூலம் இனி நான் சொல்ல போகிறேன் உண்மையாக என்னன்னு சொன்னால், இனி இந்த எதிர்காலத்தில் வர சந்ததியை நீங்கள் யோசிச்சு சாப்பிடணும். சரி, ஓகே. 4 மணி தியானம் பார்க்க குழப்பீங்க. இப்போ நாங்கள் உங்களை எல்லாம் வந்து வளர்த்து இவ்வளோ காலம் சந்தோஷமாக தான் இருந்தேன். இப்போ இவ்வளோ காலம் வந்து இன்றைக்கும் சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லையே. தனியாக மோக்கா இப்போ என்ன வந்த, இப்போ உனக்கு என்ன வந்த போது சேர்க்கல. ஓ அந்த சும்மா நெஞ்சு குந்துமே வந்தா அதை அந்த நாக்கு கீழே வைக்கணும் உண்டு. நான் இப்போ என்ன பிரச்சனை வாழணும், நாளுக்கு வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யணும், பார்த்தா தாங்க மாட்டாலும். அந்த நேரம் படிக்கக்குள்ள நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த லேப்டாப்பே வந்து வித்தனான் அப்பாக்காண்டி. ஆனால் இப்போ அப்பா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தோம். இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். கினி. ஸோ இப்போ வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை விட்டு வழிவாசல் ரோட்டில் தான். என்னடா அதே டிஷர்ட் நிற்கிறீங்க இன்னும் மாற்றிலே அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும், வந்து அந்த செஞ்சிருவ டிஷர்ட்டை போட்டுட்டு ஸ்விஸ் டிஷர்ட்டை போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மார்னிங் தான் இப்போ தான் வந்து எழும்பி ஜஸ்ட் வந்து குளிச்சுட்டு வயிட்டை வந்துட்டு போட்டாங்களேன்னு சொன்னால் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னக்காண்டி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ டைம் வந்துட்டு இப்போ 5:10 சரியா 6 மணிக்கு வந்துட்டு அப்பா ஹாஸ்பிட்டலில் நிற்கணும். என்ன சொல்கிறது, 1:30க்கு தான் வந்து படுத்துனாங்க. இப்போ 4:30க்கு வந்துட்டு எழும்பிட்டோம். அப்பா தான் வந்து அடித்து எழுப்பினாக்குமேனா நாங்கள் எல்லாம் வச்சுட்டு படுத்துனாங்க. இருந்தாலும் 4 அப்படி அடித்து வந்துட்டு எழுப்பிட்டார். இப்போ என்ன சொல்கிற, ஒரு நல்ல விஷயத்துக்குண்டா சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு போகலாம். இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டோட அப்பாவுக்கு ஓகே ஆகினா சந்தோஷம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஏதாச்சும் அப்படி இப்படி சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அப்செட்டாக இருக்கும். என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போ அப்பா போயிட்டு பார்க்க போகிறேன்னாச்சே அவர் மாறி இருக்குது. என்ன சொல்கிறது, அதில் ஒரு சரியான பதட்டத்தோடு இருப்பார். என்னென்றால் இரவு கூட ஆள் நிறுத்தோன்னு இருக்க மாட்டார், சரியாக வந்து நிறுத்தோன்னு இருக்க மாட்டார். எப்போ அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துருப்பார். அண்ட் வந்துட்டு சரியான ஒரு பயத்தோடு இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு ஆளுக்கு சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஆள் வந்து சரியாக மெலிஞ்சு போன மாதிரியும் இருக்குது. அப்போ இந்தியோட வந்து அதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன் நைட் வந்து யாராச்சும் ஏதாச்சும் சப்போர்ட் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏர்லியாக சொல்லியிருந்தா அப்படி இப்படி செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச இதை வந்துட்டு எடுத்து தரோம் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இப்போ வந்துட்டு நிறைய காய்ச்சி கொண்டு இருக்க டைம் இல்லைன்னு சொன்னால் லேட்டாக, அது ஆல்ரெடி லேட் ஆகிட்டுது, 5:10 ஆகிட்டுது. ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகணும். ஸோ வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு அப்பாக்கிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வீடியோவாக இதுவும் வந்துட்டு இருக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அது போன முறையும் ஆப்ரேட் பண்ணிக்குள்ளே போட்டிருந்த வீடியோ வந்து
சரியான கஷ்டமாக இருந்துச்சு வந்து அப்பாவை பார்க்கக்குள்ளே போன முறை. உண்மையிலே வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுத்தி தான் வந்து அப்பாவை போன முறை வெளியில் கொண்டு வந்தவங்க. நான் சொல்லி இப்போ வந்து போன முறை அப்பா வெளியில் கொண்டுறதுக்குள்ள லைக் வந்து அப்பா ஒரு அப்படிலாம் காஞ்சி போய் சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்து ஆள் வெளியில் வந்தவர். அதாவது அந்த அனஸ்தீசியா வந்து கூட டைம் வந்துட்டு போட்டு அல்லாட்ட முகம் எல்லாம் சொண்டு எல்லாம் வறண்டு அப்படி தான் வந்தவர் போன முறை. அந்த கேர்னி ஆப்ரேஷன் முடிஞ்சு வரைக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இன்றைக்கு போகிறதும் தெரியாமல் வாரம் தெரியாமல் அப்பா வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். அப்படி எழும்பி மேலே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு தான் பழுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சொன்னால் அந்த ஆள் இப்போ நாங்கள் கூட சர்ச்சுக்கு சிலவில் போக மறந்தாலும் அப்பா வரும் நான் கூட சர்ச்சுக்கு போக மறக்க மாட்டான். ஒவ்வொரு ஞாயிறும் வந்துட்டு எல்லாம் அடித்த மாதிரி அது எங்கே நின்று அளவுங்களுக்கும் பேசணும். எழுமுங்கூடா ஒரு நாள் ஆராதனை மறக்கக்கூடாது, ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியது கட்டாயம் போய் சேரணும்னு சொல்லி அப்படி வந்துட்டு அப்பா மிஸ் பண்ணாமல் போகிற ஒரு ஆள். அப்போ ஆண்டவர் வந்துட்டு கைவிட மாட்டார். அண்ட் வந்துட்டு உலக மக்கள்கிட்ட அன்பு அண்ட் வந்து நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எங்களோட அப்பா அம்மாவோட சுகநலத்தையுமே வந்து தீர்மானிக்கும். ஸோ அந்த வகையில் உண்மையிலேயே நான் ஒன்றை தான் படுத்து நான் என்னென்னு சொன்னால் எஸ்கே பிளாக் போட்டுட்டு படுக்கைகள் ஒன்றே இருக்கும். அப்போ அக்னி அதுக்கு பிறகு ஆடுது நீ 2 முக்காலோ பட்டாவுலே என்னன்றா. அப்போ எனக்கு ஏன்டா நேற்றும் சரியான டயர்டு இல்லை. நேற்று 3 மணி படுத்து 7 மணி கிளம்பிட்டேன். அப்போ நேற்று 4 மணித்தியாலம் நிறுத்துறேன். அப்போ இன்றைக்கும் வந்து இப்போ ஒரு 3 மணித்தியாலம் தான் படுத்துருப்பேன். சரி தானே. அப்போ கண் எல்லாம் மாரி இருந்தாலும் சந்தோஷம் என்னென்னா டைம் கிளம்பிட்டோம் இப்போ அப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது. இப்போ நாங்கள் மனசுக்குள்ளே அப்படியே 99% அப்செட்டும் கவலையாகவும் இருக்குது. இருந்தாலும் அதை அப்பா கிட்ட வழிகாட்டாமல் நாங்களால் சந்தோஷமாக இப்போ ஏற்றி கொண்டு போயிட்டு சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட பதட்டம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு விடணும். அதுதான் விஷயம். வந்து ஏன்னு சொன்னால் தெரியும் தான் நாங்கள் வந்துட்டு ஆளை பயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆள் வந்து பயந்துட்டாருன்னு சொன்னால் சிக்கல். என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க வந்து இது ஆப்ரேஷன் இல்லை, ஆஞ்சியோகிராம் தான். அதுவுமே லைக் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி தான். அனஸ்தீசியா போட்டு செய்கிறாங்களா இல்லாட்டி வந்து பிரைப்பு போட்டு செய்கிறாங்களா என்ன எனக்கு தெரியலை. உண்மையிலே வந்து இப்போ எங்களுக்கு கூட ஒரு கொஞ்சம் சின்ன அறிவு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்பாவே எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆளுக்கு தெரியாது எப்படி செய்ய போகிறாங்களே என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரியாது. நேற்று என் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். வார போகிற எல்லா டைமே வந்து அதில் எது விபரத்தில் ஓட்ட போடுவாங்க, இதால் கேமரா விடுவாங்க. அப்படி குட்டி கேமரா இருக்குதோ ஏன் ஒரு இடம் செய்யலாமே இருக்குது, ஏன் யாழ்ப்பாணத்தில் மட்டும் செய்யலாமுண்டா அது ஏன் அப்படின்லாம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ தெரியும் தானே அது கொஞ்சம் உண்மையிலே அப்பா சொல்லியிருப்பார். 60 வருஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலோட மீன கட்டுறனால வந்து சரியான குறைவுண்டு. இப்போத்த ஜென்ரேஷன் மாதிரி இல்லை அப்பாக்கள் எல்லாமே சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்பாவுக்கு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. மேபி வந்து வேறு எதுவும் இஷ்யூவாகவும் இருக்கலாம். ஹார்ட் பிளாக் இல்லாமல் ஒரு கபடி வேண்டியோட செக் பண்ணி பாருங்கள், வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப் கூட எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் அடுத்த கட்டமாக அப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொண்டு போகலாமால. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. அவங்க சொல்லியிருக்காங்களாம் ஹாஸ்பிட்டலில் நிற்கக்கூடிய மாதிரியும் ஒரு ஆளை வந்துட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியே ஒரு இஷ்யூன்னு சொன்னால் நாங்கள் நிற்போம். அண்ட் வந்துட்டு ஸ்பெஷலி அப்பாவோட உண்மையிலே வந்துட்டு நாங்கள் பிள்ளைன்ற இதில் பாசம் வச்சுருக்க அப்பாவில் இன்னும் ஒரு அண்ணா வந்து அப்பாண்ட அந்த சிநேதம் மூலமாக வந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் ஜோவேலன்னு சொல்லி. அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து எங்களை மாதிரி தான் அப்பா வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய தரம் வந்துட்டு இப்போ நான் இல்லாத டைமில் கூட வந்துட்டு அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனது. அண்ட் வந்து அந்த டேட் எடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ஒரு பிள்ளைக்கு சமனாக வந்து அவர் செஞ்சுருந்தார். உண்மையிலே நாங்கள் அவரையும் இந்த டைமில் மறக்கக்கூடாது. இன்றைய கூட ஆள் இப்போ எங்களோட வரப்போகிறார். சரி தானே. நான் தான் சொன்னேன் இந்த ஆள் தான் அன்றைக்கு வந்து டேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தந்தபடியே ஆளுக்கு எல்லாம் தெரியும் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகணுமென்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி. அப்போ இப்போ அவரையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். உண்மையிலே வந்து அவருக்குமே பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ ஆள் வந்து எல்லாம் ரெடியாகி ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் சரம் எல்லாம் எடுத்து எல்லாம் வச்சு கொண்டு அதை போட்டு கொண்டிருக்கிறாரு என்ன எனக்கு தெரியாது. எல்லாம் வந்து ரெடியாக இருப்பார். இப்போ ஆள் வந்து ஆளை ஏற்றிட்டு அப்படியே ஜோவில் நான் ஏற்றி கொண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் ஓகே. ஹவிதாஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறது, கவலையாக தானே இருக்குது உண்மையிலே. எப்படா இதெல்லாம் முடிஞ்சு ஆள் வழியில் வருமன்ற மாதிரி இருக்குது. பழைய மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து என்ன ராமலிங்கம் அப்படி இருக்க கொஞ்சம் ஆள் ஆலய காணம் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அப்பாவை
பார்க்கணுன்றதான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தெரிஞ்ச ஆளுக்கு இப்போ ஒரு சும்மா இராதுடாப்பா, அந்த சும்மா இருக்கிற ஆளே இல்லைடாப்பா. எங்கேயாச்சும் சைக்கிளில் ஓடிட்டே தெரியும். இப்போ சைக்கிள் ஓடி பார்த்தே இப்போ நிறைய நாள் ஆச்சு. வேறு யாருமெண்டா இவ்வளோ ஆளுங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடந்து பயந்து சாவாங்க. அந்த ஆள் அப்படியே இல்லை, என்ன கிடந்து இருக்காடாப்பா. அப்படி ஒரு ஆக்டிவான ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையாக போயிடுது. கடவுள்கிட்ட அனுக்கிறதோட வந்து ஏசப்பா கைவிட மாட்டேன் நம்புகிறேன். எல்லாம் கூடிய சீக்கிரம் ஓகே ஆகி இந்தியோட வந்தால் அப்படியே ஃபுல் பிரச்சனை எல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வருவாருன்னு சொல்லி நம்புகிறேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் அக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்களுடைய வரவுக்காண்டி வந்துட்டு காத்துன்ற பேர். ஸோ வந்து இதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வீடியோவில். நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்க போது. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கொண்டு ரைட். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம் கிட்ட. நான் நினைக்கிறேன் வந்து எங்களோட பெரிய காக்களும் மேபி எழும்பி இருக்கக்கூடும் என்ற அப்பாவை அனுப்பி வைக்கிறதுக்காண்டி. என்ன சொன்னால் தெரியும் தானே, பிள்ளைகள்கிட்ட பாசம் வந்து அப்படி இருக்கும். தெரியலை என்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரி தானே, இப்போ யோசிச்சுட்டுருப்பார் என்னடா டைம் போது பிள்ளைகள் திருப்பி படுத்துட்டாங்களோ, இல்லை சின்ன பொடியல் வர அம்மாவும் இல்லை தானே, இப்போ அம்மா நின்றாச்சு கலைச்சி விடுவா போங்கடான்னு சொல்லி வேறு இப்போ சிங்க குட்டி சரி பிள்ளை கிளம்பிட்டாரு. அடிக்கல்லி ஆத்து உங்களுக்கு வரையில எப்படி ஒரு பிரச்சனை போகிற வழியில இருக்கு, அது இடமில்லை இல்லை. சரியா அது உண்மையாக எடுத்து விட உனக்கு எடுத்த கோல் இல்லாதான். இப்போ இப்போ எத்தனை அங்கே நிற்கணும்? அது போயிடலாம், அது இல்லை எனக்கு தெரியாது. ஜோவில கடிக்கிறது கோலே அடிக்க தெரியல ஜோவில் அண்ணாக்கு. எடுத்தா இந்த கோல் நிற்கல கிளம்பிட்டு நம்மள காய்ச்சிங்களே. ஓ எல்லாம் ரெடி தானே? எவர்த்த ஏற்றணும்? பயிரோடையில் கொடுக்கும். எவர்த்த? சந்தாவட்டத்தால். சரி சரி சரியா. சரி அப்போ போட்டோ இது என்ன சாமான்? உண்டு சும்மா மற்ற சாமான் கிடக்கு. தலைவாணிங்களா? பெட்ஷீட்டு எல்லாம் கிடக்கு. சரியா. எல்லாம் சகல சாமானும் இருக்கு. சுடுதண்ணி பச்சு கிடக்கு. சரி சரியா. அப்போ வெள்ளச்சேட்டை அது எல்லாம் எல்லாம் கிடக்கு, முழு சாமானும் இருக்கு. ஒல்வாய்க்கு இப்படி கொண்டு வந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டேன். யார் சரி செய்கிற வேலைகளுக்கு பயப்படுறதோ? அதுதானே இப்போ இங்கே இதே குழுக்கு போடுவோம். சரி காத்தவராங்குது பாட்டு படிச்சுட்டு வரீங்களா? பார்க்க போனீங்களா? அதுதான் அதுதான். அப்போ ஒரு பாட்டு ஒன்று படிச்சு அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு இப்போ படிக்க மாட்டேன். முள்ளுக்கு ஜவான் போகணும். அதுக்கு சட்டி ஆக்கிரோட்டு 5 மணிக்கு அடிச்சாடா. ஜெர்மனியில் இருந்த ரோசாண்ட எழுப்பி விட்றாங்க. 5 மணி. சரி நான் போவோம் டைம் ஆச்சு. சரி அது வாரம் போட்டாங்க. சரி சரி நீங்கள் காய்ச்சிட்டீங்க எல்லாம் முடிய காத்தோட அன்பா தான் கிடக்கா ரோஜாக்கா. ஹலோ ஆமாம். இப்போ நாங்கள் படிக்கிறோம். போயிடலாம் 6 மணிக்கு இல்லையா, 6 வரைக்கும் போயிடலாம். அது பிரச்சனை இல்லை. சரி சும்மா சொல்கிறேன். அப்படி வெளிக்கெடுத்துறதுக்காக உங்க பார்த்து இன்னும் திருந்தலையா? அப்படி ஓமம் அப்படி போய் சொல்லிட்டேன். நான் 10 6 மணிக்குன்னு சொல்லத்தான் நீங்க அப்ப ரெடி ஆயிடுவீங்க தானே என்று கொடுத்தா உங்களுக்கு அப்போ அடிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை மூத்த பிள்ளைன்னு சொன்னதுக்கு இப்போ நான் சொல்லி கொண்டு வந்தேன் அக்கா எழும்பி இருக்குமாண்டு. ஆனால் அக்காக்கள் நிறுத்துற. ஆனால் இவா தான் மூத்த பிள்ளைன்னு சொன்ன மாதிரி அவா நிறுத்துவாள் இல்லை பார்த்தீங்களா? அதான் இப்போ அவைகளுக்கு அங்கே யூரோப்பில் நேரம் வெள்ள நேரம் இருந்தாலும் 1 மணிக்கு கூட படுக்காமல் இருந்து எடுக்கிற ஒரு இதுதானே. எனக்கு நான் அப்போது 1:30க்கு முன்னும் எடுத்துட்டேன்.
நாங்கள் என்னடா எழும்பிட்டோம். ஆனால் என்ன ஒரு பாத்ரூம் தானே, அப்போ 3 பேரும் குளிச்சு வேற கணக்காக இருக்கணும் இல்லை டைம், அதுதானே பிரச்சனை. இப்போ நான் அதுவும் இப்போ இன்றைக்கு நானும் கவிதாசன் மட்டும் குளிச்சோடியா பரவாயில்ல, அக்னி குளிக்காத அப்படியா அப்படி இல்ல. இப்ப முக்கியமான அலுவலன்னு சொன்னா அங்க அவங்க இங்க வந்துட்டு சொல்றது, அங்க வந்து என்ன சொல்றது, என்ன அந்த டைமுக்கு சொன்ன டைமுக்கு போகல வேணும். அது சரி போயிடுவோம். நீங்க குளிச்சான்னா குளிக்காட்டீங்கன்னா அந்த டைமுக்கு கொண்டு போய் தானே ஆகணும். அதை கண்டிப்பா இவன் என்ன சீரியஸாக காய்க்கிறா கோல் கொஞ்சம். அப்படிதான் வெடிக்க எடுத்துக்க. அப்போது கோவிச்சுட்டு தெரியுமா, நேற்று 7:33 அடுத்து முடிக்க நான் எடுக்க இல்லையா வந்துட்டு எடுக்க மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன் அப்போது அந்த அப்படியே நான் கோவிக்காது போட்டு பேசுறேன். எடுக்க மாட்டேன் நான். அப்ப நீங்கள் ராத்திரி குளிச போட்டு எடுத்தீங்க? இல்ல உங்கள்கிட்ட அனுப்பி விடுவோம். குளிக்க போட்டு இருந்தா கடைசி வந்து எழுப்பி இருக்க மாட்டேன். நீங்கள் அனுப்பி விட்டதை நான் போடலாம். அதான் கொஞ்சம் கடைஞ்சிக்கலப்பா இன்றைக்கு அனுப்பி விடுறேன் நான். அப்பா உள்ளுக்கு அனுப்பி போட்டு நான் டக்காண்டு குளிசி அனுப்பி விடுறேன் இன்றைக்கா. ஓகே ஆறு ரோஜாக்கா, நாங்கள் வீடியோ எடுத்து நிற்கிறோம் ரோஜாக்கா. அப்போ பிறகு கதைக்கிறோமா? சரி ஓகே. அப்போதான் சண்டை முடிச்ச வேற நீங்க சரி. அப்போ அனுமணியத்துக்கு சொல்லி போட்டு வரீங்களோ? எலும்பி காண்டாளே சொல்லல, அம்மா எலும்பி இருப்பா. இந்த லைட்டு போட்டு விடாது. உம்மா டைப்பு போகக்கூடாது, அழுவாடா. அவனா போனா அப்புறம் ஓம் அது என்ன முதல் கேட்ட இப்போ ஆனா தான் தான் குடும்பத்தின் மூத்த பிள்ளைன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அது செயற்படுதா? சத்தியமா உண்மை, நான் எதிர்பார்க்கல. சரி அப்ப நான் அப்ப போய் சொன்னது போய்யான்னு சொல்லிருக்கிறேன். இல்ல ஒரு நாள் கொஞ்சம் இடம் வந்துட்டு அது நடந்து வந்துட்டு ஆள் வேணும். அந்த ஆள் என்னோட ஊக்கம். அதுதானே நாங்கள் கல்யாணம் ரிப்போர்ட் எடுக்க போனாலும் இல்லை. அப்போ இப்படி ஆள் உறங்காது. கொஞ்சம் விடம் மட்டும் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? என்னது விடம் மட்டும் ரைட். அப்பா கொஞ்சம் மெல்லிசான பிரச்சனை இல்லை. ரைட். எத்தனை மணிக்கு அங்கே நிற்கணும் பண்ணுறேன்னா? அங்கே ஓபிடியில் 6 மணிக்கு நிற்கணும். ஓபிடியில் 6 மணிக்கு நிற்கணும். இப்போ என்ன நேரம்? இப்போ 5:30 ஆகிட்டேண்ணா. ரைட்டா அது போகலாம் பேச. அது அப்படி இல்லை. 6 மணிக்கு இருந்தால் ஒரு காலம் கிளம்பி நீ போகலாம். அப்போ எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க நீங்கள் யோகா இல்லைண்ணா? நான் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி 4 மணிக்கு கிளம்பிட்டீங்க. ஆள் ஊக்கம்தான். ஆள் எங்களுக்கு கொண்டு வந்தால் பேர் உறங்காது. அதுதானே நாங்கள் கல்யாணத்தில் நிற்க கால் டேட் எடுக்க போனோம் இல்லை? அதுதானே இதெல்லாம் வாழ்ந்த பொறுப்பு தான். அப்போ இன்னைக்கு வேலை என்ன மாதிரிங்கோ? பிரச்சனை இல்லையோ? லீவ் சொல்லியாச்சு. அதை விட நான் இந்த முன்கூட்டி சொன்னேன் நான் வெள்ளிக்கிழமை. ஆமாம் சொல்லிக்கலே ஆள் டக்குன்னு லீவை போட்டு விடுச்சு. ரைட்ண்ணா.
ஆள் சொல்லிச்சு லீவு போனாலும் பிரச்சனை இல்லை, வேலை இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல தான் வருவேன். சரி. ஓ இந்த பிரச்சனையை முடிக்கணும் ஆ சந்தோஷம் சந்தோஷம். இல்லை நான் கூட இப்போ உண்மையில இப்போ நான் மினக்கடையில் நீங்கள் நிற்கிற ஒரு தைரியத்துலான் விளங்குதோ. ஏன்டா இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை தான். அதை விட எனக்கும் உண்மையில் ஒரு சந்தோஷம் தான். அதுதான் அதுதான். அப்போ இப்போ என்ன இருக்குது மனநிலைமைகள்? மனநிலை ஒன்றுமில்லை. இப்போ ஒரு 5 மணி, ஒரு 5:10 சாடை ஒரு குத்தோளம் மீன் அது அப்போ பார்த்தா டக்கண்டு சுடுதண்ணி கிடக்குதானே இங்கே கொண்டு வந்த கூட டக்கண்டு ஒரு அரை கப்பு வாத்தனோ வலிக்கிடுவேன். பின்ன அரை கப்பு வாத அப்போ அக்கா சொன்ன சாடையா குத்து கிடக்காது. அவன் சொன்னா நீங்களோட இதன்றாப்பா இதன்றாண்டா. அந்த அப்படி பழகையிலேயே என்ன செய்கிறேன் அரைக்கப்பா தியேட்டருக்கு கொண்டே விட்டாலும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கொஞ்சம் நடந்து தெரியும் போலக்கா. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க வரணுண்டு. பின்ன சுடுதண்ணியை பார்த்து குடிச்ச வேற சரி. அதை கலைக்கிறதுக்கு சாமான் போதில்லை கிடக்குதாங்க. அப்போ பேயாம இதுல 5 கிராமங்களை விட்டு போட்டு சுடுதண்ணியோட இருக்கலாம். இப்போ ஆனால் சுடுதண்ணியோட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கே சுடுதண்ணியை கொண்டு நடப்பேன். ஏன்னா ராத்திரி கொமெண்ட்ல இருந்தா தான் இப்போ 10 வருஷமா சுடுதண்ணி போத்தோட நிற்கிறான். தனக்கு முதல் பிரச்சனை இருக்கான், சுடுதண்ணி குடிச்சா நிற்குமாம். என்னன்னு தெரியல அந்த தனக்கு உண்டு. அது சரி. அப்பா இப்போ யோசிக்க போறா அப்பே அந்த 5 கிராம் செய்ய விட்டாங்க. அதுவும் உண்டு. மற்ற சுடுதண்ணியை கிடந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்த வேற டக்குண்டு விரைக்கில் சுடுதண்ணியை குடிச்சு நடக்க ஒத்து வர. அதுதானே அது போல விளையாட்டுல சரி வராது. ஒரு முதலாவது குத்து வரைக்கும் சுடுதண்ணி குடிக்க நிற்கும், 2வது நில்லாது. அதோட இப்போ நிறைய நிப்பாட்டினா தான் நிற்கும். அதுதான் அதுக்காக சுடுதண்ணியை ஆக்களை பேங்க அதில் நடந்து ஒரு ஆக்கள் எல்லாம் குத்து வரக்கூடாண்டு ஒரு ஆக்கள்லாம் விளங்குதோ. குத்துகள் வரக்கூடாண்டு விட்டுப்படி எழுப்பி போறாங்களா இல்லை போறாங்களே இல்லை. எங்களோட ஆர்வம் கூட என்ன வேலை குறைவு தானே. வேலை குறைவு நடவில் விடுகிறேன். சரி, அப்போ ஒரு மனப்பதட்டம் இல்லாமல் ஹாப்பியாக போங்க. இண்டியோட பிரச்சனை கிளியரானே ஜோவில்லைண்ணா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு. இண்டியோட ஃபுல்லாக கிளியராகுது. பிளாக் இருந்தால் அவங்கள அதில் எடுத்து விடுவாங்க. பிரச்சனை சோல் வேற சும்மா கம்பு மாதிரி வரணும். அதுக்கிடையில போகும்போது யோஜனை வந்தா தலையில ஊட்டி போடுவாங்க. மகள் காய்ச்ச மாதிரி தான் இவன் குண்டக்கா தான் நேற்று கூட சாப்பிட இல்லையா. சரி. நாங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனைனா இல்லை, இந்த ஒரு முடிவு பார்த்து தான் சாப்பிட்றோம். இது என்ன நான் பிடிச்சேன். அக்னி என்ன அப்புறம் சும்மா நான் நேற்று சாப்பிடல, இரவு நூடுல்ஸ் ரெண்டுல சாப்பிட்டோம். அப்போ நாங்கள் சோமில்ல போனோம் பழைய வழி. இல்லை 2 நூடுல்ஸ் இல்லை சாப்பிட்டோம். செல்லக்குலியப்பா சுவம்பரம்னு சொல்லி 2 நூடுல்ஸ். அப்போ அவனுடைய அன்பு மற்றது அக்னிக்கும் அந்த குளோரின் மேல் வடைப்பொன்று இருக்குதானேப்பா. ஓமா உங்களுக்கு தெரியாது. அந்த குளோரின் பேக் வந்து அங்கே அவனுக்கு அமுக்க அந்த அமுக்கத்துக்கு ஆளுக்கு இப்போ ஒரு பாசல் இல்லை 2 பாசல் இருக்கு. அதே மெம்பல் அவனுக்கு சுடு தண்ணி இல்லை, அவனுக்கு கொக்கோ கோலா சோடா குடிச்சா தான் நிற்குமா. அது நல்லது. ஏன்னா உடம்பு அரைச்சுட்டு விடுறேன். சரி, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போயிட்டுப்பா மேடம். ஓகே அப்பா. 6 மணி சரியா நேரம். 1 நிமிஷம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. அக்னி ஒரு 6 ரவுண்டை கொடுத்து விடுவான் அப்பாவுக்கு. இவங்க இப்ப என்ன கவலை என்னன்னா தமிழ் துப்பரவா பார்த்து கண்டுபிடிக்கல அவங்க அழைக்கிற ஒண்ணும் நேற்று காய்ச்சாடாப்பா பிறந்த நாள் வீடியோல தமிழ் கொஞ்சம் என்டாப்பு சும்மா தெரியல சும்மா இருந்தான் சாரனை கட்டுற இடையில நிப்பாட்டி. ரைட் இந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. எங்கே நான் அந்த முன்வாசல் தானே. முன்வாசலால் போனால் கொஞ்சம் தூரம் நினைக்கிறேன். அப்போ எங்கே விட இல்லை நீங்கள் இந்த ரோட்டில் விடுங்க. அப்படியே முன் கேட்டுக்கு போகாமலுக்கு கொஞ்சம் அந்த 2வது எத்தனை கேட்டுனோ அதில் நிப்பாட்டும்.
டைமிங்காக இருக்கும் ரோயாக கேட்டு அதை என்னண்டா 6 மணிக்குள்ளே போவியலண்டா 6 நேரம் அவன் உண்மையாக நேரங்களெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கூட வெளிநாட்டுக்காரன் என்னத்தை சொன்னாலும் டைமிங் இல்லை கடம்பிட்டப்பா கடம்பி சொன்ன மாதிரியே 6 மணிக்கு வந்துட்டீங்க. அது தெரியும் தானே எதை பற்றி நிறைய உங்கள் இல்லை அடுத்த கேட்டுக்கு நீ பாட்டுங்க. அடுத்த கேட்டேன் அதெல்லாம் போகலாம் தானே. போகலாம் எல்லாத்தாலையும் போகலாம். அது தான் போகணும் போல. இதுதான் முன்னால் தான் விடும். இதுதானே இல்லை இதில் அடிச்சு விடும் இந்த கேட்டாலும். அப்பா ஏசப்பா டோன்ட் வரி அப்பா. சரி ஓகே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா எங்களை கண்ணோட விழுந்தடிச்சு ஓடி வந்தார். என்னடா இன்னைக்கு 6 பஸ் அது போயிட்டு அது பிரச்சனை இல்லை. எப்படியான நல்ல எங்கே ஒரு வேலை கொம்பனிலாம் வேலை அம்மால எவ்வளோ சம்பளம்? 60 இல்லை டெய்லி போக மாட்டேன். வேலை அல்ல பிடிலாம் கொம்பனி கட்டாயம் டெய்லி போகணுமா? இல்லாட்டி சம்பள காசை நாங்கள் தரோம் உங்களுக்காண்டி நீங்கள் நின்றுட்டீங்கண்ணே. அதுதானே என்ன எங்கே வேலை அல்ல பண்ணீங்க நண்டு கம்பெனி இல்லைப்பா. தம்பி இப்பான் பாலுடி மறந்த குஞ்சு இந்த ஷர்ட் போட்டு அப்புறம் சுவிஸ் என்ன எல்லாம் பார்த்துதான் அப்பா வந்து ஆஸ்பத்திரிகளா கூட்டின்னு வந்தாங்க. பின்ன அப்போ லைட்டாக பசிக்கிறேன் அப்புறம் லைட்டாக சாப்பிட்டு போகமாட்டு குடிப்போம் டீ குடிச்சிங்களா? என்னண்டாப்பா நாங்கள் தப்பினா உங்களை கண்ணுக்கு சந்தோஷம். அதில் குடிக்கட்டா பஸ் வந்து உடுப்பை கண்டுட்டு தான் பிச்சடிச்சு நான் என்ன ஆகிற அடிக்க கொள்ள போகிறாள் யோசிச்சேன். ஓகே சந்தோஷம். அண்ணனுக்கு ஒருக்கா சொல்லி போட்டு போவோம்ப்பா. அழுது ஒன்றுண்டா அனு எங்கடாப்பா ஆத்து அம்மா குளோரின் பேலூர் அடைப்பு தான் போலோட காத்து. அரே என்ன அழுதா பண்ணல அனுவை நான் பார்க்கல புள்ள பிறந்தாக்கும் கோதாரி வந்தா கையில் மடியில் அதை இதை வைக்கணும் பிள்ளைகளுக்குள்ள. இப்போ இருக்க நிலைமையில கொண்டும் வச்சுக்கொள்ளலாம் கிடக்கு. எல்லாம் அடைப்பூழா கிடக்கு. எல்லாம் அடைப்பூழா கிடக்கு. என்ன எல்லாம் இருந்து காய்க்கிறக்கெல்லாம் ஒன்றும் நேரம் இல்லை. போகிறோம் அனு என்ன மாதிரி அப்போ இந்த செய்தி அறிஞ்சிங்க இங்கே எல்லாம் பீக்கங்களா கிடக்கு. இல்லை போனது காட்டில் நல்லா போகிற இதில் வெட்டுத்தானே அப்படியே வெட்டி அது இதை வந்து ஒரு புறப்பூசி ஒன்றை போட்டுவிட்டு முதல் கையை பிடிச்சி கட்டிக்காச்சு. ஐயா கையை கட்ட போகிறோம் உண்டு. அப்போ எடுக்கக்கூடாது ஆட்டக்கூடாது. அப்போ கட்டி போட்டு ஒரு சின்ன உரப்பூசி ஒன்று போட போகிறோம். ரெண்டு போடும்போது புறங்காலின்னு பார்க்குறேன் என்னென்ன செஞ்சுவோம். இல்லை மயக்க புரைப்பூசி. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஸ்பத்திரியால் வந்துட்டோம். இப்போ என்னென்றால் அஞ்சியோகிராம் அந்த அரமணத்தி அதிலே முடிஞ்சுது. ஆனால் 4 மணிக்கு தான் விட்ட வேணும்னு சொன்னால் இப்போ அப்பா உடனடியாக வந்துட்டு விடையலாண்ட அந்த ப்ளீட் பண்ணுமெண்ட்டை கண்டிப்பாக வச்சுருந்தது. உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுடு தண்ணி குடிக்க நிற்குதுன்ற அப்புறம் வந்து நாங்கள் அந்த சாதாரணமாக எதுவும் கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளாக இருக்குது முண்டையோட அடைப்பு பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆயிருமெண்டு போட்டு எதுவும் ப்ளாக் இருந்தாலும் 1-2 எடுத்து விடுவாங்க இல்லை டிஸ்டன்ஸ் வச்சு விடுவாங்கன்னு சொல்லி போட்டு போனது. அப்போ போனால் டாக்டர் வந்து கூப்பிட்டார். வந்து அப்பாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் தலைநே கூப்பிட்டார். இப்போ கூப்பிட்டா நான் நிஜம் வந்து சிலவில் அந்த அஞ்சியோகிராம் இதை காட்டி போட்டு அப்பாவுக்கு வந்து ஸ்டெண்ட் எதுவும் வைக்கணுமென்று சொல்லி என்னட்ட அனுமதிக்க எடுக்க போயினோம். இல்லாட்டி எதுவும் காசுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணுமோ தெரியான்னு சொல்லி போட்டு நான் என்ன டாக்டர் சொல்லுங்கொண்ட உங்களுக்கு காட்டினா விளாங்குமோன்னு கேட்டார். பின்ன நான் ஓம் டாக்டர் விளாங்குமோன்னு சொன்னார். அப்பாவுக்கு கொஞ்சம் அடைப்பு பிரச்சனை கூடத்தானண்டார். அப்போ எனக்கு அப்பாவுக்கு பிரச்சனை கொஞ்சம் சிக்கல்ன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அந்த ஒரு கண்ணெல்லாம் ஒரு இருட்டு கட்டின மாதிரி ஒரு மாறி போயிட்டுது. அப்போ நான் என்ன சிக்கலண்டா என்ன டாக்டர் என்ன செய்யணுமெண்டு கேட்க இல்லை இங்கே பாருங்க இது நார்மலாக ஒரு அடைப்பு 2 அடைப்புண்டா எடுக்கலாம் ஸ்டெண்ட் வைக்கலாம் அப்படியே செய்யலாம். ஆனால் அப்பாவுக்கு வந்து அந்த மெயினான அந்த ஜாயிண்ட்டுகளில் வந்து
ஹார்ட்டுக்கு போகிற 3 வேல்விலையும் வந்து அடைப்பு இருக்கிறதால இது வந்து சர்ஜரி தான் செய்ய வேண்டி வருமெண்டு மாதிரிக்கு சொன்ன உடனே அப்போ தெரியும் தானே, நான் வந்து சரியாக பயந்தேன். நான் அப்பா கிட்ட ஒன்றும் நான் சொல்லல. அப்போ என்ன மாதிரியாப்பா டாக்டர் உங்களுக்கு அந்த செய்யக்குள்ளால் நல்லா இதாக காய்ச்சி சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. நான் எனக்கு அது பெரிய சந்தோஷம்தான். ஒன்றும் பயப்படாதீங்கோ வந்து ஆள் எல்லாம் செய்ய என்ன செய்யணும்னு நினைக்குது, செய்யணும்னு கேட்க அதோட கருத்து கொண்டு தான் செய்யலாம். ஆமாம், கருத்து தான் செய்யுது. சத்தியெல்லாம் நொந்தாலும் சொல்லுங்க ஒன்று கூடி சொல்லிச்சுதான். ஏனெண்டா நாங்கள் உண்மையிலேயே முதல்ல அந்த டாக்டரோட எல்லாம் கதைச்ச நாங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு அன்பான பண்பான டாக்டர். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அக்காவோட தம்பி தான் அவர் வந்து உண்மையிலேயே நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தார். அப்பாவோடையும் நல்ல மாதிரி காய்ச்சி செஞ்சாப்புற அப்பாவுக்கு சொல்லியிருக்காரு என்னென்னா உங்களுக்கு ஐயா ஸ்டெண்ட் வைக்க தேவையில்லையாண்டு. அப்பாவுக்கு சந்தோஷம் என்னென்னா அடைப்பு இருந்தாலும் அது நார்மலாக குளிசை போட்டோன்னா கரைஞ்சிடும் போல. ஏன்டா ஸ்டென்ட்டும் வைக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்களேண்டா போல. ஆள் நல்ல புழுவத்தோட வழியில் வேறு என்னையை கூப்பிட்டு டாக்டர் சொன்னார், இது வந்தாப்பா இந்த அடைப்பெல்லாம் 90-95% அடைப்பு இருக்குது. இந்த 90-95% இன்னும் ஒரு 5%-10% தான் 5% தான் கிடக்கு என்று சொல்லி சொன்ன பிறகு எனக்கு அப்போ என்ன செய்யணுமெண்ட இது பைபாஸ் சர்ஜரி தான் செய்யணுமென்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன், இல்லை டாக்டர் ஆள்கிட்ட வயசுக்கு அதையும் செய்ய இயலாது, வேறு ஸ்டெண்டு வைக்க இயலாதோ இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாதோன்னு கேட்க அவர் சொன்னார், இல்லை அப்போ செய்ய இயலாது, அப்படி செய்யலைமெண்டா நாங்கள் சொல்லுவோம் தானே, நீங்கள் வேணுமெண்டா அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன் இங்கே எடுத்து பாருங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு அதோட ஒரு மாறி போயிட்டுது. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்ல, இப்போ நீங்கள் அங்கே வார்டுக்கு கொண்டு வாங்க, நான் மிச்சத்தை வந்து வார்டில் கதைக்கிறேன்னு போட்டு அப்போ சொன்னார். இப்போ என்னென்றால் ஒரு கதைக்கு பாப்பாவுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி வந்து செய்யணுமாக இருந்தாலும் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு 2000-3000 பேர் வந்துட்டு பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களாம். அதால் அவ்வளோ பேருக்கு முடிச்சு கொண்டு தான் இதை செய்வாங்களாம். என்ன இப்போ எமர்ஜென்சியாக இருந்தாலுமே கூட பெண்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறதால இப்போ அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவேட்டில் செய்யக்கூடிய வசதி இருந்தால் உங்களுக்கு அப்படி செய்கிறதும் நல்ல. ஏன்னா நாங்கள் ஒன்றும் ஷுவர் பண்ணி சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரிதானே? அப்போ சொன்னால் உண்மையிலே இப்போ ஒரு கிட்டத்தட்ட சொல்லி ஒரு 5-6 மணித்தியாலமாக போயிட்டு தானே. இப்போ அதால் இப்போ கொஞ்சம் அந்த மனநிலைமை இப்போ காருக்கு வரைக்கும் அப்பாவோடையும் பம்பில் காய்ச்சொண்டு வந்தோடையாக கொஞ்சம் மாறிட்டு நிறையவே. ஆனால் அந்த அந்த டைமில் வந்து அவர் கூப்பிட்டு காட்டி வந்து சொல்லக்குள்ள அது வந்து சரியான கஷ்டமாக போயிட்டு தான். நான் என்ன சொல்கிறது, அதை ஒன்று அப்பாவுக்கு முன்னுக்கு வெளிப்படுத்தக்கூடாண்டோடு பேசாமல் இருந்தால் அவர் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து அதை உண்மையான எனக்கு இதில் பெற்று ஒன்றும் விளங்காது. அதுதான் விளங்காது. மற்றது உனக்கு விளங்குது அறிவுக்கு. அப்போ என்னென்னா இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஒன்றில் நாங்கள் இப்போ அவர் இப்போ பைபாஸ் இப்போ அவங்க டாக்டர் சொன்ன என்னென்றால் இப்போ 90% 95% அடைப்பண்டா நார்மலாக ஸ்டெண்ட் வைக்கலாம், அது ஆப்ரேஷன் தான் செய்யணும். ஆனால் டேப்லெட்டோடையும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக சில பேர் டேப்லெட்டோட 5-10 வருஷமும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சில நேரங்கள் டேப்லெட் வந்துட்டு வேலை செய்யாமல் போகிற நிலைமைகளும் இருக்குது. அப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரியை வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரம் செய்யலுமோ நீங்கள் செஞ்சீங்களென்றால் நல்லம் அப்படின்னு வந்து அந்த நர்ஸும் அப்படி தான் சொன்னேன் சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னால் இதை குறித்து அனுவன் நினைக்கிறேன். அனுவுக்கு என்னென்றால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ அப்பாவுக்கு கேட்டேன், இப்போ என்னென்று இப்படி பிளாக்குகள் வந்தாண்ட கேட்டாங்களே, இது மேபி பரம்பரை காரணங்களாகவும் இருக்கலாம் என்றால். எங்களோட பரம்பரையில் யாருக்கும் இந்த ஹார்ட் பிளாக் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இனி எங்களை அல்லாட்டி எங்களோட பிள்ளைகளை கொண்டு போயக்குள்ள பரம்பரையில் யாருக்கும் இருந்ததோண்டா இப்போ ஒரு பரம்பரையாக இது உருவாக அப்போ என்ன சொல்ல போகிறேன், அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் அப்பாவை கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். எனக்கு பரம்பரையில் ஒரு தினம் இல்லை. ஆனால் இப்போ தம்பியை கேட்கும்போது தம்பி இப்படித்தான் சொல்லலாம், அப்பாவுக்கு இருந்தது. அப்போ அது ஒரு வளர்ச்சியாக தான் வரப்போகுது. வளர்ச்சியாக வரப்போகுது. அப்போ உண்மையிலேயே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காரணம் வந்து
இப்போ குடிவரியாலேயோ இல்லாட்டி ஸ்மோக்கிங்காலேயோ இந்த அடைப்புகள் வாரண்டு கேட்டால் இல்லை. என் அப்பா வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே ஆள்கிட்ட அப்படியான இதுகள் ஒன்றும் இல்லை. அப்போ அதால் ஆஸ்பத்திரிக்கு சொல்லிச்சுது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க வழிக்கிட்டு பார்ப்போம். எனக்கும் இப்படி தானே இருந்தால் இருக்குதான். நான் குடிக்கணும் அதுதான் குடிக்க துறைக்கி போட்டு எனக்கு நான் சொன்னேன் எனக்கு இது இயலாது, அது வைக்க இயலாது. அப்போ வந்து இப்போ அப்பாட்ட அப்படியான பழக்கங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ நார்மலாக இப்போ எஃப்னா ஹாஸ்பிட்டல் மூலமாக நாங்கள் டேட் எடுத்து ஒரு சர்ஜரி ஒன்று செய்ய போகிறோமாக இருந்தால் அந்த டேட் எடுக்கிறதுக்கே நியாயமான நாள் செல்லும். இப்போ அடுத்த கிளினிக் வந்து 19 போட்டிருக்காங்கக்குள்ளே அதுக்கு இன்னும் வந்து 11 நாளுக்கிட்டே இருக்குது. மற்றது வந்து இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக செய்ய போகிறோமாக இருந்தால் ஒரு கதைக்கு பைபாஸ் செய்கிறதா இருந்தால் ப்ரைவேட்டாக செய்கிறேன்னு சொன்னால் ஒரு 15-20 லட்சத்துக்கிட்ட அந்த சர்ஜரிக்கு வந்து வேணும். அப்போ வேணுமென்னு சொன்னால் இப்போ ப்ரைவேட்டாக வந்து ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு சர்ஜனை கொண்டு செஞ்சால் நல்ல மண்டு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க. இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ காசோ இல்லாட்டி அந்த என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் செய்கிறேன்டா செய்யலாம். ஆனால் அந்த அப்பாண்ட வயசுக்கு வந்து இந்த பைபாஸ் செய்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி தான் மனசு சொல்லுதானே. அப்போ என்ன முடிவு எடுத்துக்கிங்க? எனக்கு என்னென்றாலும் முக்கியதான் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ இருக்கு இல்லையே இப்போ உலகம் வந்தாங்கள் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆஸ்பத்திரின்னா கூட என்னென்னு தெரியாமல் வந்துட்டேன் தானே, பிரச்சனை இல்லை. அதன் மூலம் இனி நான் சொல்ல போனால் உண்மையாக சொன்னால் இனி இந்த எதிர்காலத்தில் வர சந்ததியை நீங்கள் யோசித்து சாப்பிடணும். அதனால் பார்த்தாடுகிறேன். அப்படியே இருக்க ஒரு நாள் அடிச்சு சொல்லிச்சுது, உன்னோட பழைய காட்டி நான் உனக்கு முதல் செத்தான் நல்லா இருக்குமான். சரி இதே இப்படியெல்லாம் தேவையில்லை கதையெல்லாம் கேட்கறது நமக்கு. நான் சொன்னேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அனுபவம் என்ன நடக்கிறேன். இப்போ என்ன நடந்த சரியாக கேட்குறேன். என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். சரி ஒரு பிரச்சனை விளக்கத்தை போட்டு கதையும் கோவில் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நடந்த அழகு இது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் கதையும் கொஞ்சம். அது என்ன செய்கிற குழந்தை முன்னாடையில் இப்போ யார் நேற்று வீடியோ சொன்னாங்க என்னென்றால் இப்போ கட்டாயம் இன்றைக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுமென்று சொன்னதானே. அப்போ உண்மையாக நான் எதிர்பார்க்கலன்னா இப்போ சம்டைமே ஒன்று ப்ளோக்கே ப்ளோக்கருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சர்ஜரி செய்வாங்க அந்த மாதிரி. இப்போ என்னென்னா இப்போ நல்ல ஞாபகம் எனக்கு அந்த இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னம் கேணி ஆப்ரேஷன் செஞ்சு விட்டோம். ஒரு 4 மாதம் பார்க்க குழப்பம் என்ன வேலை இப்போ என்னதுக்கு வந்து நீங்கள் இது போயிருக்கலாமே. உண்மையாக எனக்கு ஒரு ஆசை என்ன பிரச்சனைன்னா இன்னும் இத்தனை பேர் அடித்து கேட்டபடி மற்றது இன்றைக்கு நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன், உங்களை டென்ஷன் பண்ண மாட்டேன் ரெண்டு. இன்றைக்கு கோல் வந்ததே குறைவே என்ன கொஞ்சம் அமைதியாக இருந்து பெய்யாமல் இருப்போமேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னால் அப்படியெல்லாம் வீடியோ போடுவோம். மாட்டேன் அதுக்கு நீங்கள் இந்த இப்படியல மொபைல் வைக்கிறீர்கள். இப்போ என்ன நடந்த என்ன விளையாட்டு
சும்மா உங்களாலேயும் எனக்கு பொறுக்கலாம் கிடக்கு. என்னென்ன இப்போ கட்டாயம் சொல்லணும் சொல்கிறேன். இது வந்தாலும் மேடம் ஒன்றும் யோசிக்காது. என்ன பிரச்சனை வா, ஒரு பிரச்சனை பேர் இந்த அக்கினியே காட்டலாம் பாருங்க. இது என்னடா ஏற்றா அக்கினி கவிலாசு ஏன் என்ன பிரச்சனை? கவிலாசு எல்லாமே ஏன் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட பம்பிலாக சொல்லிருக்கிறேன் நான். நீங்களாம் இப்போ என்ன குழப்பறிச்சால் இல்லை ஆ செய்கிறேன் என்னென்ன தானே வேணும். இப்போ காசெல்லாம் பிரச்சனை இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆப்ரேஷன் வந்து தெரியும் தானே, ஒரு 10-12 மாத்தியாதான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இதுக்கு என்ன மாற்று வழின்னு தெரியல. இப்போ கொழும்புல இல்லாட்டி எங்கேயும் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நம்மளா கேமரா விட்டு அதே செய்யலான்ற அளவுக்கு தானே கேமரா விட்டு பிளக்கு எடுத்துக்கொள்ளலான்ற அளவுக்கு தானே என்ன மறண்டியா சொன்னேன். இல்லை கேமரா விட்டு பிளக்கு எடுத்துக்கொள்ளலான்று தானே கன்ஃபார்மே. சரி இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்படி எல்லாம் எதில் வரும்போவும் சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் விட்டு கரைச்சி சிரிக்கிறீங்க விடுங்க 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 விடுங்க. உங்களை பார்த்து நான் கலங்க முடியாது கிடக்கு. நாளைக்கு நாங்கள் மடியில் வச்சுருக்கிற குழந்தையும் சாகிறது ஒரு நாளே சாகிறது தான். இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்போ நாங்கள் இப்போ உங்களை எல்லாம் வந்து வளர்த்து இவ்வளோ காலம் சந்தோஷமாக தான் இருந்தேன். இப்போ இவ்வளோ காலம் வந்து இன்றைக்கும் சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதான் இப்போ இது இப்போ நான் என்னடா இந்த விஷயம் வரைஞ்சோடைய தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை. இனி இதுக்கு ஒரு மாற்று வழி பார்க்கத்தானே வெள்ளை கதைக்கு ஒரு அக்கா சொன்னார், 80 வயசில் அப்பாண்ட விட மோசமாக அடைப்பு இருந்தோர் ஆப்ரேட் பண்ணி இப்போ அந்த காரெல்லாம் ஓடிச்சு 80 வயசில். அப்போ 80 வயதுக்கு அப்போ எங்கட வயதும் கிடக்கு. அப்போ அழுக வரையும் கிடக்கு. சரிங்கோடாப்பா பேசுமே எல்லாரும் இப்படி அக்கினி கவனிக்கிறான். பேசாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் முடி எல்லாம் ஒரு பெம்பனா இதுகளை பற்றி ஒரு நாளும் யோசிக்கப்படாது. இதுகளை பற்றி நாங்கள் யோசிக்கிறது சிந்திக்கிறதால என்ன வரும்? ஒரு பிரச்சனையும் வரா. பேசா எனக்கோ சரி அப்போ முடிஞ்சு. என்ன இப்போ எனக்கு ஒன்றும் காய்ச்சி கொள்ள முடியலை. இப்போ அப்பா வச்சு ஒன்றும் காய்ச்சி கொள்ள முடியலை. அதே உங்களுக்கு அது சரியா இல்லை கதை கதைக்கிறது என்னடா கதை இல்லை. இப்போ எல்லாரும் தெரியும் தானே, தனையெல்லாம் மாறம்மா இதுலேயே என்ன நடக்கு இப்படி. எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைப்பா. நீங்கள் வந்து தந்தை குளிசே போடுவோம். அதெல்லாம் போடுவோம். குழந்தையும் பிறந்து நான் சும்மா பிள்ளையும் பார்க்கல பார்த்துட்டு வர உண்டு அதில் போல் பண்ணி சொல்லி அழுது போட்டார். அப்போ அதான் வந்து சொல்லிட்டு போகணும் வந்தான். சரி சரி சாருங்கோ. அப்போ இப்போ அங்கே அதை விட்டா நீங்கள் அதை விட போனால் கொஞ்சம் அந்த ஒரு இடத்து இருங்க பெருசாக நான் சேர்க்க போகிறேன். நான் அக்காவிட்டையும் போகிறோம். ஓகே நீ அங்கால விசாரம் போக மாட்டேன். நான் எங்கே போகிறது பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன. நீங்கள் பார்க்க நீங்கள் சொல்லுங்க சார். அதாவது இப்போ அப்பான்னு அந்த மெயின் பேரில் வந்து அந்த அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அடைப்பு வந்து இப்போ 90% இருக்குன்னு சொன்னால இதில் இருக்குன்னு சொன்னால சர்ஜரி செய்யணுன்ற ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருக்காங்க. அதுவும் as soon as possible செஞ்சால் நல்ல மண்ட மாதிரி. அப்போ அப்படி இல்லாமல் மாற்று வழி செய்யலாம். இல்லாட்டி எது கொழும்புலையோ இல்லாட்டி எங்கேயா நல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு போய் அப்படி செய்கிறதா இருந்தால் செஞ்சால் வந்து இப்போ ஓரளவு ஓகே ஆகி வரும். அல்லாட்டி வேறு எதுவும் மாற்று வழிகள் இருக்குதா? இந்த கேமரா விட்டு இவன் என்னடாப்பா இந்த கேமரா விட்டு செய்யக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. எங்கேயும் கொண்டு போயிட்டு செய்யக்கூடிய மாதிரி அதை இருக்கா பார்ப்பண்ணாங்கன்னு சொல்லி கொண்டு
முடிப்போம். இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு கவலையாக கிடக்கு. சில பேர் இப்போ இதுக்கு மேலே இருப்பாங்க என்னண்டு அழுகுறாங்க எல்லாருமா சேர்ந்துட்டு. எல்லாருக்கும் கண்டிப்பாக அழுக வரும். எனக்கு இல்லை வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அழுக வரும். உண்மையாக நேசிச்சு அவங்களுக்கு எஸ்பெஷலி தேங்க்யூ சொல்லுவோம். என்னென்னா ஃப்ரான்ஸில் இருந்த அங்கிள் வந்துட்டே ஃபுல்லாக எங்களோட கூட நின்றார். அப்பாவுக்கு என்ஜியோகிராம் எல்லாம் முடிஞ்சு நிறைய டைம் நின்று சொன்னாங்க பாட்டிங்க மேலே அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக நின்றார். எல்லாம் கோல் பண்ணி காய்ச்சி எல்லாம் செஞ்சு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்காவாக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு ஸ்பெஷலி டாக்டர் அண்ட் வந்து அந்த அல்லப்பட்டியிலேருந்து வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் 29 வயசு அண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி செய்யணும்னு சொல்லி காசு ஒரு வாமிலேருந்து நடுசாமம் வீட்டை வர நாங்கள் ஒரு 1 lakh கொடுத்து 10 லட்சம் கொண்டே கொடுத்தோம். அந்த அக்காவுக்கு வந்துட்டு இன்றைக்கு அப்பா ஹாஸ்பிட்டல்ல பறந்து வந்தா இந்த வார்டில் இருக்கிறாருன்னு சொல்லி அப்பா தான் கொடுக்குறேன்னு பார்க்குறேன் கையில் ஓ என்ன பிரச்சனை அப்பா பார்க்குறேன்னு சொல்லி அப்போ அந்த அக்காவுக்குமே நன்றி. இது சம்மந்தமாக என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பார்க்க நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து எனக்கு சொல்லுங்க. ஐயோ அப்பா நீங்கள் இதோட இதை விட்டுட்டு என்ன சில பேர் ஷிப்பிங் என்ன அறிவில்லாம கிருஷ்ணா நீங்கள் அழைகிறீங்களா? கொஞ்சம் தெரியும் இந்த விஷயம் இப்போ கேள்விப்பட்டோடையே தான் நாங்கள் எப்படி மற்றபடி நானே கலங்கி இருக்க மாட்டேன். உங்களை பார்த்தான் வா அது அந்த காலை பார்த்துருப்பீங்க தானே. நாங்கள் எவ்வளோ கூலாக சிரிச்சிட்டு பண்ண போனாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ அப்பா இருக்கணும். அந்த டேப்லெட்டை போட்டு கொண்டு அடுத்த இடம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே மாற்று வழி இருந்தானே வரும் வரும் இரண்டாலும் ரெண்டில் கொண்டு ஒரு வழி பிறந்தானே ஒன்று வராமல் எங்கே போகிறப்பா உதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு வாயந்துருக்கா பேட்டை போட்டு அது பேசாமல் மரியாதை ஒழுங்காக இருப்பாமல் பேசாமல் மேலே இருக்காப்பா என்ன இது குளிக்கிறதா சுடு தண்ணியில் குளிச்சு போட்டு அது பேச போட்டு வரேன் அடே அடே என்ன நீ என்ன உழந்த பிள்ளை சிரிக்கிறாரு பேசாம நானே உன்னோட பக்கத்தில் வேற இருக்கிறேன் நீ பார்த்து சிரிக்கிறேன் இப்படி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்னும் வரப்போகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதையும் நான் எதிர்பார்க்கல. கூட இருந்தால் போதும் ஒரு அன்பா ஆதரவா. இன்றைக்கு கூட நிறைய பேர் நீங்கள் ஃபோன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணதில்லை. இரவைக்கு வீடியோ வருமென்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அப்போ வீடியோ போட்டுட்டோம். நீ வந்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோட ஆதரவை வந்துட்டு எங்களுக்கு தாங்க. அது வந்து போதும். நாங்கள் வந்து சைட்டாட இப்போ மேலே இப்போ தெரியாது. இப்போ மானுக்கோ இப்போ அண்ணாக்கோ இல்லாட்டி அனுபவங்களுக்கோ இப்போ என்ன சம்பந்தம் என்ன செய்வாங்களோ வந்து தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். இவன் வேறு ஏதோ நினச்சி அழுகிறான் போடுறாங்க. ஏன் நீ அழுகுற மொக்கா இவர் அழுகுற என்னடி அது இது இது நல்லா இல்லையா? அது சுத்தேக்கள் அது 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 படுகு அது படு. இது என்ன நடந்தது? எனக்கு என்ன பிழைத்தது? எனக்கு என்னடி போதாரிச்சாங்க? எனக்கு என்னடி நடந்தது? நட அது நட அது உனக்கு என்ன பிரச்சனை ஆகணும்? என்ன பிரச்சனை நடந்த உன்னோட வந்து நாளை நிற்கிறாள் நீ அழுகிற என்ன கூதாரிச்சா கிடக்கலாப்பா. நட 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 சரி சரி அது பின்னடா பின்னடா அதுடா அது கவனம் போய் இரு. இஞ்சவா வந்து இரு. இஞ்சவா அது வந்து இரு. அதுவா அங்கே விடு. அரைக்கவோ நான் போகிறேன். வா வா அடிவா. சரி சரி ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு இப்போ என்ன நடந்த என்ன பிரச்சனை?
உன்னோட நிற்கிறாள் சிரிப்பாக கிடக்கிறேன் அம்மா உன்னை பார்க்க சிரிப்பாக கிடக்கிறேன் போ சரி ஒன்றும் நீ கவலைப்படாத அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன வந்த இப்ப உனக்கு என்ன வந்த உன்னோட இல்லையா இருக்கிற இப்ப என்ன வந்த இப்ப எங்க நிக்கிறது சரி 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 போயிட்டு நான் முடிய நாங்கள் இப்போ போவோம் என்னத்தை யோசிக்கிறேன் அதனோட சரி சரி நீ ஒன்றும் பிரச்சனையே பாரு ஒன்றும் பிரச்சனையே பாரு ஓ சரி ஓகே ஓகே அங்கே என்ன நடந்தது எனக்கு கனவுல ஒன்றையோ ஆனால் இந்த பிரச்சனை உண்மையாக நாங்கள் அந்த காலை போய்க்கே நான் முடிஞ்சோன்னு போனோமல்ல அதெல்லாம் வண்டியோட சரியாண்டு சரி அடைப்படுத்தலாம் ஓ அடைப்பெல்லாம் எடுத்துருவோம் நினைச்சோம் ஓ கண்டிப்பாக எல்லாரும் அப்படி தான் நினைச்சோம் எல்லாரும் காலையில் போய் இல்லைன்னு ஒரு பெண்பில் போனோம் வேறு அந்த 8ஆம் தேதி எப்போ வரும் காலமே இருந்த நிலைமை தான் இப்போவும் இப்போ அது இப்போ ஒன்றும் புதுசாக இல்லையே காலமே நிலைமை அதே பிரச்சனை எவ்வளோ இருந்த பிரச்சனை அதுக்கு மருந்து எடுக்க வேண்டியா புதுசை நீங்கள் தந்தேன் அதை போடுவோம் நான் ஒன்றும் தவற விடமா சரி சரி கட்டாயமான சுகத்துண்ட கொடுப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் ஒரு பிரச்சனையும் வராது ஓகே ஓகே கண்டிப்பாக சரி ஓகே போயிட்டு வாங்க போவோம் அந்த குளிசை நிலையம் போட்டுட்டப்பா நீங்கள் 7-8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும் அனுப்புற கவலை அப்பா என்னோட போட்டாவே அது அனுபவம் அனுபவம் கொஞ்சம் என்னோட சரியா அந்த போது குளிசைகள்ல ஓ அது அந்த பொங்கல் குளிசியா அப்படியே இல்லை பொங்கல் பேப்பர் ஒன்றுக்கு வைக்கக்கூடாது பேப்பருக்கு வைக்கக்கூடாது எது வந்து உங்களுக்கு அந்த சும்மா நெஞ்சு குத்துமை வந்தால் அதை அந்த நாக்குக்கு கீழே வைக்கணும் உண்டு சரிதானே நீங்கள் கொஞ்சம் நடந்து தெரிஞ்சாதான் வேறுமப்பா அதால் பேசாயிருங்கோ நான் ஒரு அது வழி பார்க்குறேன் என்ன செய்யணுமன்றது தெரியும் தான் எனக்கு அதால் இப்போ நான் இன்றைக்கு இங்கே போகிறேன் தானே போகிறேன் நான் எப்படியாவது அந்த இதை எடுத்து கொண்டு வரேன் அப்படியே அது ஒரு சீரியஸான பிரச்சனைன்னா விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த இது இருக்கின்ற முறையில் கட்டாயம் செய்யணும்ன்றது தான் வந்து அவங்களோட ஒரு இது அப்போ அவங்க தங்களோட சயின்டிஃபிக்கலாக அவங்க என்ன சொல்லணுமோ அதுதான் இப்போ சொல்லுவாங்க அது நோமல் தானே அந்த இது அதான் இப்போ விஷயம் என்னண்டா அந்த குத்து வந்தாப்பா குளிசை நாக்குள்ள வைங்கோ சரிதானே மற்ற நீங்கள் அந்த 4 குளிசை இன்னும் மற்ற 3 குளிசையும் போட்டிங்கன்னா பெருசாக அந்த குத்து வரக்கான வாய்ப்பு இல்லை ஓ அதால் பிரச்சனை இல்லை அத்தியாக்களுக்கு தெரியுமே எப்படி பிரச்சனை அது இந்த மாதிரி என்ன சொன்னோம் இல்லையோ
ஆஸ்பத்திரி போன என்னன்னு சொல்லி அறுபது பேச அறுபது ஓ சொல்லிட்டு உங்களுக்கு என்னவாம் என்ன சொன்னவர் என்னண்டு அடைப்பு கூடயா அடைப்பு அதுகள் போகிறேன் அதுகள் போகிறேன் கொஞ்சம் நாளோட முடியாது நடக்க கொள்ள நான் அப்படி போனா கூட இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறது கேட்டா மாமா சொல்லும் அன்றைக்கெல்லாம் நான் இல்லை விட்டுட்டு போட்டு கேட்க சொல்லி நீ இல்லை தானே தான் போனா நாங்கள் பேரானே சரி எப்படி பேசுகிறேன் விட அப்படி ஒன்றும் பேரா இங்கே இருக்குன்னு ஒன்றும் பேரா சரி சரி அப்போ தம்பி இது தேவையில்லை தானே உங்களுக்கு ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க வந்து அப்பாண்ட முடிவு எல்லாம் வந்து சொல்லியாச்சு பெரிய ஒரு ஆவலோட நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு தண்டியாச்சு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஏற்கனவே வந்து ஹார்ட் பிளாக்னு சொன்ன அதுக்கு வந்து கவலையை கொடுக்குற மாதிரியே என் கிருஷ்ணா அப்படி எல்லாம் அழுத நீங்கன்ட்டு என்ன செய்கிற உங்களுக்கு சொல்லவும் வேணும் வீடியோ செய்யவும் வேணும் அதை ரெண்டா எப்படி அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நான் பார்த்துருப்பீங்க நான் பேசாமல் தான் இருந்து காய்ச்சொன்னு இருந்தான் ஆனால் அணு இருந்து அழுது போட்டு குளிரவளை கூட தாங்கலாம் போட்டுருந்தேன் அதை விட என்ன சொல்கிறது அப்பா வந்து ஒரு நாள் நான் அப்படி பார்த்ததில்லை சம்மந்தம் இல்லாத அக்னியை வந்து எப்படி அழுதான்னு பார்த்துருப்பீங்க கவிதா சொல்றதை பார்த்துருப்பீங்க அப்போ எனக்குமே என்ன செய்கிறேன்னு தெரியலை ஏதாவது ஒரு இது இருந்தால் சொல்லுங்க எனக்கு உண்மையாக சொல்கிறேன் இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை ஆனால் அந்தால காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஏன்டா சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு வந்ததானேடாப்பா யோசிச்சு பேரா இப்போ நாங்கள் ரெண்டாலும் ஒரு இந்த ஒரு 27 28 வயசுக்குள்ளே ஒரு நல்ல வாழ்க்கை அப்படி இப்படின்னு வாழ்கிறோம் தானே ஆனால் அந்த ஆள் வந்து அவர் வந்து இளமையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்து இப்போதான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற டைமில் அதாவது நல்ல மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு 2-3 வருஷம் இப்போதான் அதுக்குள்ளே எப்படி ஒரு பிரச்சனைன்றது தான் அவர மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு கவலையாக இருக்குது எல்லார மனசுலேயும் என்று சொன்னால் உண்மையிலே செல்லக்கிளியப்பாட குணம் வந்து பழகிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் அவரோட பேசுகிறவங்களும் தெரியும் வீடியோக்குள்ள அவர் வந்து ஒன்றுமே பேக்காக இருக்க மாட்டார் ரியலாக இருப்பார் இன்றைக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் அந்த ஒரு நியூஸ் கேட்டதுலேருந்து சரியான மாதிரி அப்செட் ஆகிட்டோம் இருந்துமே கூட அவருக்கு கிட்ட வச்சு ஒரு இதுவுமே செய்யக்கூடாது தான் நான் ஹாஸ்பிட்டல்லாம் பொறுமையாக இருந்தேனாங்க ஆனால் முடிஞ்சளவு பொறுமை காத்து தான் நான் கார்லாம் வந்தேனாங்க உண்மையிலே அனோகா கிட்ட கொண்டு விட்டதுக்கு பிறகு விளங்கிட்டு உண்மையிலே அனோகாவும் இப்போது கொஞ்ச நாளாக பிரிஞ்சு தானே இருக்காங்க அங்கே செல்லக்கிளியப்பா நிற்கிறதால அதனால் சரியான மாதிரி கவலை அனோகா மேலே வெம்மியால் யாராலையுமே தாங்கலை அவ்வளவு தான் அடக்குனாலும் அது தாங்கலாம் உண்மையிலே இன்றைக்கு நிறையவே அழுதுட்டோம்னு சொல்லலாம் உண்மையிலே எல்லாமே கடவுள்ன்ற ஒரு ஆசீர்வாதம் தான் என்ன சொல்கிறது சரி உண்மையிலே காலையிலேருந்து அவரை முடிஞ்சளவு சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சினாங்க ஆனால் கடைசி கட்டத்தில் நிறையவே ஒரு சோகமாக போயிட்டு உண்மையிலே கடைசியில் ஃபுல்லாகவே அழுது கொண்டே வீடியோ முடிய போகுதுன்றதான் ஒரு கவலை உண்மையிலே அப்பா வந்து ஒரு தங்கமான மனுஷன் அவர் வந்து எல்லாரும் மாதிரி நல்ல மாதிரி இன்னும் நிறைய காலம் பூமியில் வாழணுன்றான் எல்லாருடைய ஆசையமாக இருக்குது உண்மையிலே நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறீங்க இப்போ வரைக்கும் ப்ரே பண்ணி கொண்டிருக்கீங்க இன்னும் ப்ரே பண்ணுங்க உண்மையிலே தங்கமான மனுஷன் அவர் வந்து கண்டிப்பாக இருப்பார் இன்னும் நிறைய காலம் இந்த பூமியில் வாழ்வார்ன்றதான் உண்மை
சரி அல்லாதீங்கண்ணா என்ன செய்யற எல்லாருக்கும் நடக்கிறோண்டு தான். இல்லை அது இல்லை எனக்கு என்னடா நல்லா ஞாபகம் நான் கிட்டத்தில் அனுவிட்ட வீட்டை அப்பா அனுவும் தான் இருக்கிறடா. அப்போ நான் போகிற குறைவு தானே. அப்போ இருந்துட்டு பின்னத்தில் போனால் ஆள் அந்த முடிக்கு முயல் வச்சு தேய்ச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அதை முடி வளரணும். அதான் உண்மையிலே அதுதான் நான் சொன்னேன். உண்மையிலே இளமையில இருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உண்மையிலே கொஞ்ச காலத்துக்குள்ள நிறைய ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சிட்டு இருந்த மனுஷன். என்ன சொல்றது, உண்மை நிறைய பேர் நிறைய விதமா வந்து கதைக்கலாம். உண்மையிலே அப்படி கதைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை வந்து இவ்வளவுதான். உண்மையிலே எவ்வளவுதான் இதாக வாழ்ந்தாலும் இந்த சந்தோஷம் ஆசைப்படுறத செய்கிறது வந்து தப்பே இல்லை. நிறைய வேட் கொமாண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யோசிங்கோ. எல்லாருமே வந்து இந்த ஒரு இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே வந்து கஷ்டப்படுற. அதை மட்டும் யோசிச்சு இனிமேலாவது இந்த கொமாண்ட் பண்ணுறவங்க கொஞ்சமாச்சு யோசிங்கோ. சரி அண்ணா அழாதீங்கோ, என்ன செய்கிறது, முடிச்சு கொள்ளுவோம். ஹலோ, நான் உண்மையிலே நிறைய முடிஞ்சளவு ட்ரை பண்ணினாங்க. உண்மையிலே நிறைய கண்ணீர் சிந்திட்டேன்னு தான் சொல்லலாம் இன்றைய தினம். இல்லை ஆளுக்குமே அப்போ எங்கடா அம்மா எல்லாம் இருக்கிறாடா. அப்போ அம்மா எல்லாம் வந்து எப்படின்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் வந்து ஏனோ ஒன்று இப்போ ஒன்றுலேயுமே ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் அப்பா வந்து வித்தியாசம், தானாகவே எல்லாம் கேட்டு ஓட்டுவார். மோதிரமோ இல்லாட்டி இந்த மாப்படி வந்தாங்க பார். எனக்கு பழங்கள் பண்ணி வந்தாரு. இப்போ நான் அழுத பார்த்தா நீங்கள் நினைப்பீங்க என்ன நடந்துட்டு. ஆனால் கவலையாக இருக்கேன். அவள் ஒன்றும் காட்டிக்கொள்ள எங்களுக்காண்டி. ஆனால் அவளுக்கு சரியான பயம். இன்றைக்கு அந்த 5 கிராமுக்கு கொண்டு போகிறக்கு நேற்று பார்த்துருந்தேன். என்ன மாதிரி இருந்தவான்ட்டு. அப்போ அவருக்கு மனசில் வந்து நிறைய பயம் இருந்தாலுமே கூட அதை வெளிக்காட்டுறாரு இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே அவர் இது வந்து என்ன சொல்கிறது, சரியான மாதிரி பயம் இருக்குது மனசில். ஆனால் வீடியோக்கள்லேயோ சரி நேர்லேயோ சரி அவர் அதை காட்டிக்கொள்கிறார் இல்லைன்னு சொன்னால் கவலைப்படக்கூடாது யாருமேன்னு சொல்லி. அப்போ கூட அந்த அழுது புலமித்து இருக்கிற டைம்லேயும் கூட சொல்லியிருந்தார் வீடியோ. அதாவது அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து கதைக்கிற ஒரு உறவு சொன்னதான், உனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முதல் எனக்கு ஏதாவது நடந்து நான் போய் சேர்ந்துடணுன்ற மாதிரி சொன்னாமன்னு சொல்லி அதையுமே அவர் வந்து ஒரு இதாக சொல்லியிருந்தார். உண்மையிலேயே வந்து இதுதான் உண்மையிலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அன்பு பாசம் கண்டிப்பாக செல்லக்கிளியப்பாவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இன்னும் நிறைய காலம் அவர் சந்தோஷமாக வாழ்வார்ன்றதான் உண்மையிலேயே நியதியாக இருக்க போகுது. இல்லைடா இப்போ என்ன பிரச்சனை, வாழணும். நாளுக்கு வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யணும். தாங்க மாட்டாளா அந்த கேணி ஆப்ரேஷன் செஞ்சு விட்டோமே பாவம். சரிப்பா நான் நிற்கிறேன்னு நம்பிக்கிறேன். உள்ளுக்கு போன அறியுமா கண்ண நேரமா காணல ஒளியில வந்தோன்னு என்ன கண்டோன்னு சிரிச்சா. இப்போ வைப்பாதண்டா எத்தனை ஆப்ரேஷன் தாங்க மாட்டா. எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. இப்போ கட்டாயம் அப்பாவை வந்து நார்மலாகி எடுக்கணும்னா பைபாஸ் ஆப்ரேஷன் செய்யணும். தாங்காது எனக்கு என்ன செய்யணுன்னு சத்தியமாக தெரியலை. நான் இல்லை அப்பா கிட்ட 2 பேர் சொன்ன கதைக்கல அந்த அந்த அழுதா கூடாண்டு. ஆனால் உண்மையாக என்ன செய்யணுன்னு தெரியலை. காசு பணம் இருந்தால் இல்லாட்டி எவ்வளோ பேர் சப்போர்ட் இருந்தோ என்னதான் செய்யறதுன்ற உண்மையிலே வந்து சில பேர் இது கூட நிற்பாங்க வெளிநாட்டுக்கார்ட்ட காசு வாங்குறதுக்காண்டி தான் நடிக்கிறாங்க இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு கூட கேட்டுப்பாங்க அந்த ஃப்ரான்ஸ் அங்கிள் வந்து ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நின்று கொண்டு போய்க்குள்ளே வந்து காசு எடுத்து தந்துட்டு போனவர், கிருஷ்ணா இதை வச்சுக்கொள்ளும் உங்களோட ஹெல்ப் உதவும்னு சொல்லி. ஆனால் நான் அதை வேணாம்னு சொல்லி திருப்பி தான் விட்டுறேன். ஏன்டா நான் சொன்னேன் அங்கே இப்போ என்னதுக்கு அங்கே சும்மா காசை நான் வாங்கி வச்சுருந்தேன் என்ன செய்கிறது, அது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு அப்பா தான் முக்கியம்.
ஃபஸ்ட்டு காலுக்கு என்ன செய்யணுன்ற பார்ப்போம், பிற ஒரு நேரம் எது தேவைப்பட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அதை கொடுத்து விட்டேன். உண்மையிலே வந்து காசுக்கு ஆசைப்பட்ட இல்லாட்டி அதுக்கு தான் நடிச்சேன்னு நினச்சிருந்தேன், அதை நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரம் படிக்கக்குள்ள நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அந்த லேப்டாப்பே வந்து விற்றேன் அப்பாக்காண்டி. ஆனால் இப்போ அப்பா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய தகுதி இருந்து ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன தெரியலை என்ன மாதிரி இது முடிய போனே தெரியலை. ஆனால் மேக்ஸிமம் அப்பா வந்து நல்ல மாதிரிக்கு பழைய மாதிரிக்கு ஆக்கணும். ஆயுர்வேத டாக்டரோடையும் காய்ச்சான வரும் சொன்னார், கொண்டு வாங்க தான் வந்து இதை பார்க்குறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாடையும் காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட சஜஷனை வந்து எங்களை எழுதுங்க. நான் அழுதுன்னு சொல்லி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் எங்களோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா கவலையாக இருக்கு. வேணுண்டா ஒரு நாங்கள் கஷ்டப்பட்டு விதைச்ச பயிருண்டோ அது வளர்ந்து வர நேரத்தில் வந்து ஒரு அழிவை நோக்க போகுதுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அப்பா கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ தான் கிடச்சிருக்குது. அப்போ அதை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆளுக்கு இப்படி வருத்தம்ன்றது கஷ்டமாக இருக்குது நிற்கவே. ஏற்கனவே வந்து நிறைய டைம் வந்து போயிட்டு நாங்களும் நிறைய அழுதுட்டோம். ஸோ வந்து இதுதான் முடிவேண்ணா. மேலே எல்லாரும் வந்து இன்றைக்குமே அந்த ரஜிவன் தம்பியில் வீடியோ காலத்தை விட இன்றைக்கு நிறையவே நீங்களும் அழுவீங்கன்றது வந்து தெரிஞ்ச விஷயம். உண்மையிலே வந்து இன்றைய தினம் அதாவது அழாமல் இருக்கவே முடியலை. ஓகே, இந்தளவோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோமே அண்ணா. ஓகே, இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.